இப்ப ஏற்பட்ட உலகத்துல நாம வாழ்ந்து சத்திய சாட்சியா இருப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். பொய்யை நம்ப வைக்கிறதுக்காக எத்தனை ஆயிரம் பொய்ய சொல்றாங்க. ஒரு பொய்யை நம்ப வைக்கிறதுக்கு குட்டி குட்டி பொய். ஆனா உண்மை எப்பவுமே தனித்திருந்தாலும் அது தனியா கம்பீரமா இருக்கும். பொய் கூடி 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 இருந்தாலும் குப்பையா தான் இருக்கும். உண்மை தனித்திருந்தாலும் அது கம்பீரமாகத்தான் இருக்கும். 1000 பொய் சொல்லி பல லட்சம் ரூபாயை பெற்றுக் கொள்வதை விட, சரிங்களா, உண்மை தப்பு செஞ்சேன், ஆமா உண்மை சொல்லிட்டு நீங்க பாருங்க இருங்க, பொய் உங்களை வாழ விடாது, உண்மை உங்களை சாக விடாது. இல்லையா? அதனால நம்ம எந்த சமயத்திலும் உண்மை சொல்கிறவராக இருக்க வேண்டும். காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள்ல போய் எவ்வளவு பொய்யான கணக்குகள் இல்லாத இருக்கிறது என்றும் இருக்கிறது இல்லது என்றும், சரிங்களா, செஞ்சுட்டு செய்ய வேண்டும், செய்யாத செஞ்சு சொல்லு, சரிங்களா, போன இடத்துக்கு போல சொல்லிடும். எவ்வளவு போய் அதை நாள் முழுவதும் உட்கார்ந்து யோசிச்சு தியானித்து பார்த்தா நமக்கே வெக்கமா இருக்கும். நம்ம விசுவாசிங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம சத்தியவசனத்தை தியானிக்கிறவர்கள். தேவன் இதெல்லாம் பார்க்க பொய் சொல்லாம இருக்க முடியுமா? இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், சத்திய பரர் உங்களோடு இருக்கிறார். வியாபாரத்துல போய் தான் சொல்லணும் பிரதர், சில விஷயங்களை போய் தான் சொல்லணும் பிரதர், இல்ல கர்த்தர் அந்த சமயத்துல உங்களுக்கு என்ன பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி நடக்கூடாது, சத்திய ஆவியானவர் உங்களுக்கு போதித்து உணர்த்துவா, கண்டித்து உணர்த்துவா.